ஆனா நான் சொன்னா ஆகாஷ் ஏத்துக்க மாட்டாமா. அதனாலதான் அவங்கிட்ட அந்த உயில் சம்பந்தமா நான் எதுவுமே பேசல. பரவாயில்ல மாதவி, நீயாவது தெளிவா இருக்கியே, இது போதும் எங்களுக்கு. மாதவி, நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னக்கா சொல்லுங்க. நிலா கிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை நிச்சயம் நம்ம மாமியார் வீட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க, நீயே சொல்ற. அதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட குடுக்கறியா? ஏன் அத்தை தயங்குறீங்க? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை அத்தை. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த உதவியை செய்ய உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் அத்தை, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ப்ளீஸ் அத்தை. எதுக்குமா என்கிட்ட இப்படி கெஞ்சுற? நானும் எப்படியாவது என் மாமியார் கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை நான் எடுக்கும்போது தப்பி தவறி என் மாமியார் பாத்துட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கும் போதே ரொம்ப நடுக்கமா இருக்குமா. அவங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது நீ அதை எடுத்துட்டு வந்துரு மாதவி. நீதான் எடுத்து கொடுத்தேன்னு எக்காரணத்தை கொண்டு நாங்க யார்கிட்டயும் தெரியப்படுத்த மாட்டோம். ஆமா அத்தை, நீங்க மட்டும் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நிலாவோட வாழ்க்கையும் காப்பாத்திடலாம். ஆகாஷுக்கும் ஆண்டாளம்மா யாருங்கிறத மறுபடியும் புரிய வச்சிடலாம். நீங்க செய்ய போற இந்த ஒரு உதவியால 2 நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் தைரியமா ஹெல்ப் பண்ணுங்க அத்தை. என்னால முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன அத்தை? ஒருவேளை நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, அது மூலமா நிலா ஆகாஷோட கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் வந்துராதுல்ல? அத்தை, இங்க பாரு மாதவி, நீ அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷமே நாங்க அதை சுக்குநூறா கிழிச்சு போட்டுருவோம். மத்தபடி அது மூலமா ஆகாஷ் நிலா கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராது. அப்படியா? அப்ப சரி, நான் எப்படியாவது அந்த பேப்பரை எடுத்துட்டு வர முயற்சி பண்றேன். நான் வரேன்க்கா. சரி, நான் வரேன் தென்றல். இந்தாங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? போதும். அண்ணே, அது ஒண்ணு இல்லண்ணே, இந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு. சரி, அப்படியே உன்னை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேனே. இப்போ உடம்புக்கு எப்படின்னு இருக்கு? பரவாயில்லப்பா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வந்தீங்க, அண்ணனை நல்லா விசாரிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. அத்தாச்சி, நான் ஒன்னும் அண்ணனை பாக்குறதுக்கு வரல. வழக்கம் போல உங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். பணமா? அத்தாச்சி, சத்தமா பேசாதீங்க, அண்ணனுக்கு கேட்ட போகுது. எனக்கு அவசரமா ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்ன ஏன் தம்பி இப்படி சித்திரவதை பண்றீங்க? அதுக்கு பதிலா என்ன ஒரே அடியா கொன்னு போட்டுருங்க. ஒரு பக்கம் அந்த சாரதாவோட தென்றல் சேர்ந்துக்கிட்டு நிலாவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு துடிக்கிறா. இன்னொரு பக்கம் நிலாவோட கல்யாணம் நடக்கணும்னா பணம் கொடுன்னு என்ன நீ நச்சரிச்சிட்டு இருக்க. 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தாச்சி, நான் உங்க சோக கீதத்தை எல்லாம் கேட்க வரல, பணத்தை கேட்க தான் வந்திருக்கேன். சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இப்படி திடீர்னு வந்து 50,000 கேட்டா நான் எங்க போவேன்? என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தாச்சி, நீங்க என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்க கையில இருந்த பணத்தை கொடுக்க சொல்றேன்? ஆண்டாள மட்டும் கேட்டு தானே வாங்கி தர சொல்றேன். சீக்கிரமா உங்களுக்கு போனை போட்டு ஏதாவது காரணத்தை சொல்லி பணத்தை கேளுங்க அத்தாச்சி. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? நான் என்ன காரணத்தை சொல்லி அவங்க கிட்ட பணம் கேட்பேன்? அத்தாச்சி, எதையாவது சொல்லி பணத்தை கேளுங்க. உங்களுக்கு என்ன பொய்யா சொல்ல தெரியாது? என்னாலலாம் அவங்க கிட்ட பணம் எல்லாம் கேட்க முடியாது. ஓ, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? இங்க பாருங்க அத்தாச்சி, நான் நிலாவோட ஜாதக ரகசியத்தை
ஆண்டாள் அம்மா கிட்ட சொன்னாதான் கல்யாணத்துல சிக்கல் வரும்னு நான் நினைக்கல. இத அண்ணன்ட்ட சொன்னாலும் சிக்கல் வந்துரும். அண்ணன் வேற இப்ப பொழுது போகாம வீட்டுல தான் இருக்காரு. நான் அவருக்கு டைம் பாஸ் பண்றது மாதிரி இந்த ஜாதக ரகசியத்தை நாசுக்கா சொல்லிடட்டுமா? நீங்க சரியா வரமாட்டீங்க போல இருக்கு. நான் பேசாம அண்ணன் கிட்டே விஷயத்த சொல்லிடுறேன். ஐயோ அண்ணே. தம்பி வேணாம் தம்பி. அண்ணே தம்பி தம்பி வேண்டாம் தம்பி, சொல்றத கேளுங்க, வேண்டாம் தம்பி. டேய், என்ன விஷயம்டா? எதுக்கு அவ கத்துனா? அண்ணன் கேக்குறாரு, எதுக்கு கத்துனீங்கன்னு சொல்லட்டுமா தாச்சி? சொல்லுங்க தாச்சி, சொல்லட்டுமா? எதுக்கு கத்துனான்னு சொல்றதை விட்டுட்டு அவகிட்ட போய் சொல்லட்டுமான்னு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க. என்ன விஷயம்டா? அது ஒண்ணு இல்லனே, நீ ஹார்ட் அட்டாக் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீல, அதான் ஆட்டு இதயத்தை வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதுல அத்தாச்சி கொஞ்சம் எமோஷனல் ஆகி, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், அவரை எதுவும் பண்ணிடாத கடவுளே அப்படின்னு வேண்டாம் வேண்டான்னு கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்கண்ணே. வேற ஒண்ணும் இல்லண்ணே. இந்த பார் லட்சுமி, நீ கடவுள்கிட்ட வேண்டதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம பொண்ணு நிலா அந்த ஆண்டாளம்ம கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிட்டாலே போதும். என்னோட நெஞ்சு வலி தானா சரியாயிடும். சரியா? ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணி என் உசுர வாங்குறீங்க? அத்தாச்சி, போனா போகுதுன்னு அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம நான் உங்களை காப்பாத்தி இருக்கேன். உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுக்கலன்னு வைங்க, நான் நிச்சயமா நிலாவோட ஜாதக ரகசியத்தை அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, ஆண்டாளம்மா கிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் நிலாவோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு நான் தான் காரணம்னு நீங்க என்கிட்ட கோச்சிக்க கூடாது. வரட்டுமா? அத்தை, பால். என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. போ. நாம தேடின டைவர்ஸ் பேப்பர் இதுதான். இது அன்னைக்கு ஆகாஷ் தேடும்போது கிடைக்காம போச்சே.
சரி பரவாயில்ல, இப்பவாவது நம்ம கையில கிடைச்சிச்சு. இதை இப்பவே சாரதாக்கா கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். தெரியுண்டி, என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு நான் கேட்காமலேயே பால் கொண்டு வந்து நிக்கிறப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கம் இருக்கும்னு. அதான் பாலை குடிக்காமலேயே பாத்ரூம்ல கொட்டிட்டு தூங்குற மாதிரி நடிச்சேன். இத கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போறேன்? அந்த தென்றல் சாரதா கிட்ட தானே. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, அவளுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு விவரமா இருக்காளுங்கன்னு தெரியுமா? நீயும் தான் இருக்கியே. நீ ஏண்டி இப்படி ரெண்டாம் கெட்டாத்தனமா இருக்க? இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இப்படி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறதால ரொம்ப தப்புத்த. எதடி தப்பு? முட்டா, நீ இதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சுதானே பார்த்த. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நிலா எனக்கு எதிரா திரும்பினா மட்டும்தான் நான் இத பயன்படுத்துவேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கேன். நிலா எனக்கு காலம் பூரா கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு பாதுகாப்பு பத்திரம் தான் இது. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி இதுல எந்த தப்பும் இல்ல. இத நீ புரிஞ்சுக்காம இத கொண்டு போய் அந்த சாரதா தென்றல் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் போய் இத ஆகாஷ் கிட்ட காட்டி என்ன பத்தி அவனுக்கு தப்பா புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் சும்மா இருப்பானா? அவன் தான் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறவனாச்சே. உடனே என்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு நிலாவுக்கும் அவனுக்கும் கல்யாணமே நடக்க வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடுவாண்டி. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அந்த தென்றலுக்கும் சாரதாவுக்கும் சந்தோஷம்தான். ஆனா உனக்கு ஏற்கனவே உன் பையனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. இப்போ இந்த கல்யாணமும் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல ஆகாஷுக்கு கல்யாணமே நடக்காது. ஐயோ அத்தை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நானாவா சொல்றேன்? நீதான் என்ன சொல்ல வைக்கிற. இத கொண்டு போய் அந்த தென்றல் சாரதா கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அவளுங்க ஆகாஷ குழப்பி விட்டு நிச்சயமான இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளுங்க. அது சந்தோஷமா உனக்கு? இத பாரு மாதவி, நாம இப்போ நிலாவை தவற விட்டுட்டா ஆகாஷுக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டா. தப்பி தவறி வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலும் அவளை ஆகாஷ் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவனும் மனுஷன் தானே. கல்யாண விஷயத்துல முதல்ல தென்றல நினைச்சு ஏமாந்தான், இப்போ நிலாவை நினைச்சு ஏமாந்துடுவான். தொடர்ந்து 2 தடவை ஏமாந்தவன் 3வது கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கிற? கண்டிப்பா சம்மதிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் உன் புள்ள கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா தான் இருப்பான். அது உனக்கு சந்தோஷம்னா தாராளமா நீ இத அந்த சாரதா தென்றல் கிட்ட கொண்டு போய் கொடு. இல்ல அத்தை, நான் விவரம் புரியாம எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இத நான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். இத நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு அவங்க 2 பேருமே உன்கிட்ட இந்த பேப்பர் சம்பந்தமா கேட்பாங்களே, என்ன சொல்ல போற? நான் இனிமே அவங்கள சந்திக்கவே மாட்டேன் அத்தை. இல்ல மாதவி, இனிமேதான் நீ அவங்கள அடிக்கடி சந்திக்கணும். என்னத்த சொல்றீங்க? அவங்க தான் என் புள்ள கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு பாக்குறாங்க.
அப்படிப்பட்டவங்களை நான் ஏன் அத்தை சந்திக்கணும்? அவங்களா என்கிட்ட வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர் விஷயமா கேட்டாலும் நான் எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அது சரிதான், நீ அவங்க கிட்ட அப்படித்தான் சொல்லணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அவங்கள அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு அத்தை? ஐயோ அறிவு கட்டவளே, இந்த டிவோர்ஸ் பேப்பர் கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க சும்மா இருந்துருவாங்களா? வேற ஏதாவது சதி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்கல்ல. அந்த முயற்சி என்னங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால நீ எப்பவும் போல அவங்கள அடிக்கடி சந்திச்சு பேசு. அந்த சந்திப்புல அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்பப்ப என்கிட்ட தெரியப்படுத்து. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அத்தை. நிஜமா தான் சொல்றியா? ஐயோ அத்தை, என் பிள்ளைக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அத்தை. இது சத்தியம் அத்தை. இது போதும் மாதவி. இனி அந்த சாரதாவும் தென்றலும் என்ன சதி பண்ணாலும் அதெல்லாம் தூள் தூளாக்கி ஆகாஷ் நிலா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தை. இவ வாழ்க்கைக்காக தான் நான் இவ சித்தப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இவ என்னடான்னா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. எனக்கு தான் தூக்கமும் இல்லாம நிம்மதியும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளே, விடியறதுக்குள்ள நான் 50,000க்கு எங்க போவேன்? ஐயோ, எங்க போவேன்? யார்கிட்ட எதையா கேட்பேன்? ஒன்னும் புரி. எனக்கு வேற வழி தெரியல. என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய என் கையாலேயே கழட்ட வச்சுட்டேன்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நிலா அந்த ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகணும் தான் நானும் எப்படி எல்லாமோ போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தெய்வமே நீ என்னை இப்படியா சோதிப்ப? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்துச்சுன்னா விடியறதுக்குள்ள அந்த வீரபாகுக்கு கொடுக்கறதுக்கு 50,000 பணத்துக்கு ஏதாச்சும் வழிய காட்டு. இல்லன்னா
இந்த தாலி அடகு வச்சுதான் அவனுக்கு பணம் கொடுக்கணும். உன்னை நம்பிதான் நான் இப்ப நிம்மதியா தூங்க போறேன்.